ஹாய்! இன்னைக்கு வந்து எங்க தோட்டத்தில உள்ள மிளகாய் செடி தான் நான் கட்டிகிட்ருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா, கொஞ்சம் முன்னாடியே நான் வந்து சீட்லாம் போட்டு வச்சுருந்தேன். பட் இப்போ கொஞ்சம் முன்னாடி தான் நான் வந்து எடுத்து வச்சது. இதுதான் ஃபஸ்ட்டா எடுத்து வச்சேன். மத்தது எல்லாமே நான் எடுத்து வைக்கல. அது வந்து ரீசன் இருக்குது. என்னென்னா, எங்க பிளாட்ல பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் இடம் வந்து ஃபுல்லுமே கல்லா இருக்கும். அந்த கல் எல்லாத்தையுமே எடுத்தா தான் நான் வந்து மண்ணுல ஊனி வைக்க முடியும். இல்லாட்டி நான் தொட்டியில தான் நடுற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாமே இப்போ தான் வச்சதுனால இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல. இந்த செடி தான் காய்ச்சிருக்குது. இதோட நீளம் பார்த்திங்கன்னா, இதோட ஒரிஜினல் நீளம் பார்த்திங்கன்னா, நம்மளோட மிடில் ஃபிங்கர்லேருந்து நம்ம உள்ளங்கை அளவு, உள்ளங்கை முடியிற அளவுக்கு நீளம் வரும். பட் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் தண்டியா வந்திருக்கு. பட் அது வந்து ஒரு ஆள்காட்டி விரல் அளவுக்கு தான் இருக்குது. என்ன செய்கிறதுன்னு தெரில. பூச்சியா இல்லை இந்த அது என்ன சொல்கிறது, இது எறும்பு தொல்லையினால் வந்ததா, ஏதாவது நோயா, ஒன்றுமே தெரில. இந்த மாதிரி தான் வந்திருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இன்னொரு சைஸ் மிளகா. அது வந்து கொடை மிளகா கிடையாது. ஆனால் கொடை மிளகாவ சின்னதா ஒரு மினியேச்சராக வச்சு பார்த்தோன்னா எப்படி இருக்குமோ, அதே மாதிரி ஒரு மிளகாய் செடி இருக்குது. அது பார்த்திங்கன்னா, அவ்வளோ பூ பூக்குது. பட் ஒரு காய் கூட வரல. அவ்வளோ பூக்குது. வெறும் ஒரு உள்ளங்கை அளவு தான் இருக்கும். அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த செடி. அதை நான் இதுக்கு அப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோதான் இருக்குது. கொத்து கொத்தா பூக்குது. ஆனால் ஒன்று கூட காயாகவே மாறல. அதுலேயும் ஏதோ ஒரு பூச்சி தாக்குதல் இருக்குமா என்னன்னு தெரில. இதுவரைக்கும் அது பெருசாக காய்க்கலை. இதில் இந்த மாதிரி இதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு அதிகமாக தெரில. இனி தான் நான் ஒவ்வொன்றா சர்ச் பண்ணி பார்க்கணும். இதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் சொன்னேன்ல, நிறைய கொடை மிளகால சின்ன சைஸாக காய்ச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி உள்ள செடி தான் இது. இதை காட்டுறேன்ல, இது ஒரு மிளகாய் செடி தான். இது எல்லாமே இங்கே இருக்குமா என்னன்னு தெரில. இருக்கலாம். இப்போ தான் விதவிதமாக மிளகாலாம் வந்துருச்சு. இருக்கலாம். இது வந்து ஆஃப்ரிக்காவிலேருந்து சீடு கொண்டு வந்தது தான். அப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த வீக் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட்டு நான் ஒரு செடி காட்டினேன்ல, மிளகாய் செடி, அதில் வந்து பழுத்து இருக்குது. இனி நல்லா பழுக்க வச்சு துவையல் அரைச்சு சாப்பிடணும். அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.